தி லார்ட் ஆப் தி ரிங்ஸ், முத்தொகுப்பு மற்றும் டைட்டானிக் படங்களில் தனது கச்சிதமான நடிப்பிற்காக ரசிகர்களிடையே மிகவும் பிரபலமான மூத்த நடிகர் பெர்னார்ட் ஹில் தனது 79வது வயதில் காலமானார். பார்பரா டிக்சன் இந்த செய்தியை தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். அதில் அவர், பெர்னார்ட் ஹில்லின் மரணத்தை நான் மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் ஜான் பால், ஜார்ஜ் ரிங்கோ மற்றும் பெர்ட் வில்லி ரசல் அற்புதமான நிகழ்ச்சி 1974 மற்றும் 1975 ஒன்றாக வேலை செய்தோம். உண்மையில் இது ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. அவர் ஒரு அற்புதமான நடிகர். ஹில் காலமானார் என்ற செய்தி ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பலரும் சமூக வலைதளங்களில் தங்களது இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். வரலாற்று நபர்கள் மற்றும் யோசர் ஹியூஸ் போன்ற சிக்கலான கதாபாத்திரங்களுக்கு தடையின்றி மாறக்கூடிய அவரது திறனை குறிப்பிட்டு அவரது பன்முகத்தன்மையை பலரும் பாராட்டி இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். அவர் பாய்ஸ் ஃப்ரம் தி பிளாக் ஸ்டஃப் என்ற புதிய பிரிட்டிஷ் குறுந்தொடர்களில் நடித்தார். தி லார்ட் ஆப் தி ரிங்ஸில் ரோஹனின் குழப்பமான மற்றும் தீர்க்கமான ஆட்சியாளரான கிங் தியோடனின் ஹில்லின் சித்தரிப்பு உலகம் முழுவதும் உள்ள பார்வையாளர்கள் மீது நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஜேம்ஸ் கேமரூனின் ஆஸ்கார் விருது பெற்ற பேரழிவு திரைப்படத்தில் RMS டைட்டானிக்கின் அழிந்து போன தலைவரான கேப்டன் எட்வர்ட் ஸ்மித் ஆகவும் அவர் ஒரு ஸ்டெயிக் நடிப்பை வழங்கினார். ஹில்லின் வாழ்க்கை 5 தசாப்தங்களுக்கும் மேலாக பரவியது. பரந்த அளவிலான மேடை, தொலைக்காட்சி மற்றும் திரைப்பட கதாபாத்திரங்களை உள்ளடக்கியது. 11 அகாடமி விருதுகளை பெற்று சாதனை படைத்த படங்களில் தோன்றிய ஒரே நடிகர் இவர் ஆவார். தி லார்ட் ஆப் தி ரிங்ஸ், தி ரிட்டர்ன் ஆப் தி கிங் மற்றும் டைட்டானிக் படங்கள் ஆகும்.